கம்ப்ளைண்ட் கொடுத்த அன்னில இருந்து இன்ஸ்பெக்டர் வந்து 10 வாட்டிக்கு மேல போன் அடிச்சுனே இருக்கிறார். ஒரு அரசாங்க அதிகாரி ஒரு வீடை இடிக்கும் போது இந்த இடத்துக்கு ஜிப்சி எப்படி எடுத்து வரலாம்? ஒரு எஸ்ஓவா இருக்கிறாரா இல்ல இந்த பில்டிங்க்கு பாதுகாப்பு கொடுக்கிறாரா? ஒரு வீட்டுல பில்டிங் இடிக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை? யூனிஃபார்மோட போலீஸ் ஜீப் எடுத்துன்னு இவரு ஏன் இங்க வரணும்? Oui, bonjour, நான் Sylvain Doumer, பாண்டிச்சேரியில் நம்பர் 4 பில்கம் ஸ்ட்ரீட்டு. அந்த வீட்டில் தான் வந்து எங்கள் அப்பா அம்மா 1969 மிலிட்ரி முடிச்சுட்டு அங்கே தான் வந்து வாழ்ந்து இருந்தாங்க. நாங்களும் வந்து அங்கே தான் நான் பிறந்தேன். அக்கா தங்கச்சி எல்லாமே அங்கே தான் பிறந்து வளர்ந்து வந்த வீடு. இது வரைக்கும் வந்து அப்பா காலத்துலேருந்து இன்னை வரைக்கும் வந்து அதுக்கு மெயின்டெனன்ஸு எல்லாம் பண்ணி பல கோடி ரூபா செலவு பண்ணி நாங்கள் தான் எல்லாம் ஃபுல்லாக பார்த்துருந்தோம். இன்றைக்கி யாரோ உள்ளே பூந்து என் நண்பர் காந்தராஜ் விஜய் வந்து ஊருக்கு வரப்போகிறாருன்னு சொல்லிட்டு அந்த வீட்டு சாவியை போய் வீடெல்லாம் எப்படி இது பார்த்துட்டு வர சொன்னப்போ அது எல்லா பொருளையும் வந்து வீட்டில் ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருந்த பொருளெல்லாம் உடைச்சி யாரோ திருடின்னு போயிருக்காங்க. அதை வந்து அதுக்கப்புறம் கேள்விப்பட்டால் ஃபேக்காக வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி அதை வந்து என்ன செஞ்சாங்கன்னு தெரில. இது வரைக்கும் எனக்கு வந்து எந்த இதுவும் பதிலும் கிடைக்கல. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு பாண்டிச்சேரி அரசாங்கம் இதில் தலையிட்டு எங்களுக்கு வந்து ஒரு நியாயம் வந்து கிடைக்கணும். அதுக்கு உங்கள்கிட்ட தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மெர்சி, ஓவா. வணக்கம், என் பேர் வந்து காந்திராஜ் விஜய். ஜிம்மர் செல்வன்றவர் வந்து பிரான்ஸ்ல வந்து வசிச்சு வர ஒரு 1969 இருந்து இந்த வீட்டுல வந்து அவங்க அம்மா அப்பா கூட பிறந்த 3 பேரும் எல்லாருமே வசிச்சு வந்தாங்க. இவங்க வந்து 1961 50 வருஷமா எப்போ வந்து பிரான்ஸ்ல வந்து லீவ் 1 மாசம் 2 மாசம் லீவ் வருதோ ஒவ்வொரு குடும்பத்திலயும் இருக்கிறவங்க மாறி மாறி அந்தந்த மாசத்துக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி லீவ்ல இந்த வீட்டுல வந்து 60 வருஷமா எல்லாம் மாறி மாறி வாழ்ந்துன்னு தான் வந்தாங்க. அவங்க குடும்பத்தோட அவங்க அம்மா வந்து 2022 வரைக்கும் அவங்க அம்மா இந்த வீட்டுல தான் வாழ்ந்துருந்தாங்க. கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு, கேஸ் பில்லு எல்லாமே கட்டிட்டு இருந்தாங்க. இந்த வீட்டுல வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு மதிப்பு மேல பொருள் இருந்தது. இவங்க பிரான்ஸுக்கு அவங்க அம்மா இருந்ததுக்கு அப்புறம் அவங்க தம்பி வந்து பார்த்துட்டு இருந்தாரு. அந்த வீட்டுல பார்த்துட்டு இருந்த உரிமையாளரை வந்து மிரட்டிட்டு இந்த வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் திருடின்னு போயிறாங்க. இதுக்கு முன்னாடி நான் 2021-22லயும் வந்து எங்க மாமாவோட சொத்தை வந்து அபகரிச்சாங்கன்ட்டு பெஞ்ச் கோர்ஸ்ல இருந்து எல்லாத்துலயும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னும் அந்த இதுக்கு வந்து பதில் வரல. இது வந்து அன்னைக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பிரான்ஸ்ல போயிட்டு இதுக்குன்னு ஒரு இயக்கத்தை உருவாக்கி அதுக்குன்னு ஒரு எம்பி வந்து பார்த்து எல்லாத்தையும் ஒரு சட்டங்கள்லாம் மாத்தி வரும். இருந்தாலும் இன்னும் மேலும் மேலும் ஒரு வருஷத்துக்கு ஒரு பில்டிங்கை அபகரிக்கிறாங்க. இன்னைக்கு நாங்க பிரான்ஸ்ல வந்து எல்லாரும் இந்த நாட்டுல தான் வாழ்ந்து போனோம். ஆனா உரிமை 2 நாட்டு உரிமை எங்களுக்கு இருக்குது. இப்ப எங்க வீட்டுல வந்து பூட்டி வச்சுட்டு நான் போனா இந்த வீடு மாரி உடைச்சிட்டு போவாங்களா? அவர் திம்மர் செல்வம் வந்து இன்னைக்கு வந்து அவங்க அப்பா அம்மா இறந்துட்டு போயிட்டாங்க. அவங்க வாழ்ந்த வீட்டுல வந்து அவரோட பொருள் ஞாபகத்தமா ஒரு போட்டோ கூட இல்லாம எல்லாத்தையும் திருடின்னு போயிடறாங்க. இந்த காசு கொடுத்து எப்போ வேணா சம்பாதிக்கலாம். ஆனா அவங்களோட பொருள்லாம் அவங்களோட நினைவுகள்லாம் இவங்க வந்து சம்பாதிக்க முடியுமா? எல்லாத்தையும் இந்த அரசாங்கம் வந்து என்ன பண்ணுதுன்னு தெரியல. போன அரசாங்கத்துல இருந்து புகார் கொடுத்தோம், இந்த அரசாங்கத்துக்கு வந்து புகார் கொடுக்குறோம். ஒவ்வொரு அரசாங்கமும் பிரெஞ்சு நேஷனாலிட்டி உரிமை இருக்கிறவனுக்கு யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. இதை எத்தனையோ வாட்டி நான் வந்து கவுன்சிலர் மூலியமா பிரான்ஸ்ல வந்து இதுக்குன்னு ஒரு இயக்கத்தையே உருவாக்கி வச்சுக்கிறோம். ஆனா இருந்தும் இப்ப கண் எதிர்க்க வந்து பாக்குறேன். இப்ப நான் லீவ்ல வந்து அவர் வீட்டுக்கு வந்து சாவி கொடுத்து வீடு எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தேன். வீட்டு உள்ளார பொருள் 50 லட்சம் ரூபாய்க்கு மேல பொருள் திருடி போயிடறாங்க. அதை வந்து போலீஸ்ல கிராண்ட் பசார் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அந்த சாவியை வச்சு வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி வாங்கி போட்டான். திருப்பி அந்த பொருளையும் திருடிக்கிறாங்க. எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம வந்து வீட்டை இடிச்சுக்கிறாங்க. இது வந்து இந்த அரசாங்கம் என்ன தூங்குதா என்னன்னு எனக்கு தெரியல. மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான் ஒரு அரசாங்கம். ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு பில்டிங் பிரெஞ்சு நேஷனாலிட்டிக்காரங்களோட இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணா இது வந்து மக்கள் வந்து எங்க கூட வந்து நாங்களும் இந்த ஊர் மக்கள் தானே, நாங்க எங்க பூர்வீகம் இங்க தானே, எங்களுக்கு பாதுகாப்பு இந்த எந்த அரசாங்கம் கொடுக்கும்?
இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குமா இல்ல மாநில அரசு கொடுக்குமான்னு எனக்கு தெரியல. இது வந்து தொடர்ச்சியா இது போச்சுன்னா பிரான்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மாபெரும் போராட்டத்தை நடத்தும். ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். முதல் வந்து ஜெய்சங்கர் இன்ஸ்பெக்டர் கிட்ட 1.5 மாசத்துக்கு முன்னாடி வீட்டுல இருக்கிற பொருளை வந்து காணா போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கம்ப்ளைண்ட் கொடுத்த அன்னில இருந்து ஜெயராம் இன்ஸ்பெக்டர் வந்து 10 வாட்டிக்கு மேல போன் அடிச்சுனே இருக்கிறார். இந்த கதையை வந்து நிறுத்திடுப்பா, நம்ம பேசிக்கலாம். என்னத்த பேச போறீங்க? ஒண்ணு அவங்க பொருளை வந்து மீட்டு விடுங்க. அவங்க பொருளை திருண்டு போனது யாரு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்ல. உங்க ஃப்ரெண்டா இருந்தா ஒரு போலீஸ்காரர் வந்து எஸ்ஓவா இருக்கிறார். ஒரு அரசாங்க அதிகாரி ஒரு வீடை இடிக்கும் போது இந்த இடத்துக்கு ஜிப்சி எப்படி எடுத்துட்டு வரலாம்? அவர் வந்து சிஎம்க்கு வந்து ஒரு எஸ்ஓவா இருக்கிறாரா இல்ல இந்த பில்டிங்க்கு பாதுகாப்பு கொடுக்கிறாரா? அவரோட வீடு அது. அவரு இந்த எதுக்கு இந்த இடத்துல வந்து வீட்டை பூட்டெல்லாம் ஓடிக்கலாம்? எங்க வீட்டுல தங்கியிருந்தவனை அடிச்சு மண்டையை உடைச்சு எலும்பு உடைஞ்சுது. எலும்புல ஒருத்தனை வாட்ச்மேன் போட்டு வச்சிருந்தா வாட்ச்மேனுக்கு எலும்பு உடைச்சு எலும்பு உடைஞ்சுது. இது தொடர்ச்சியா இதே மாதிரி நடந்ததுன்னா எம்எல்சி கூட போட்டு 15 நாளா எஃப்ஐஆர் போடாம இருக்கிறாங்க. இந்த எஃப்ஐஆர் எம்எல்சினா என்ன? ஒரு அடிப்பட்டவன் பாதிக்கப்பட்டவன் கொடுக்குற கம்ப்ளைண்ட் கூட இந்த அரசாங்கம் ஒரு எஃப்ஐஆர் கூட போட மாட்டேது. இந்த வீடு வந்து நேத்து வந்து நான் எஃப்ஐஆர் காப்பி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன். இன்னைக்கு வந்து இந்த வீடை வந்து உடைக்கிறாங்க. இதை வந்து திமர் சில்வன்றவர் வந்து வன்மையா தடிக்கிறாருன்னு எல்லாருக்கிட்டையும் தெரிவிக்க சொன்னாரு. அவரோட வீட்டை வந்து மீட்டு கொடுக்க சொன்னாரு. மக்களாகிய நீங்களும் வந்து என் கூட நின்று போராடி இந்த வீட்டை வந்து அவங்களோட பொருள் எல்லாத்தையும் மீட்டு கொடுக்குற மாதிரி தாழ்மையுடன் கேட்டேன். அந்த அரசாங்கம் மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. தொடர்ச்சியா இதே கதை தான் நடக்குது. இது தொடர்ச்சியா போச்சுன்னா எல்லாரும் வீடை வித்துட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் வீடை வித்துட்டு பிரான்ஸ்லயே தான் வாழணும்னு நினைக்கிறேன். இந்த குடிமகனுக்கு பாதுகாப்பே இல்லை. பாண்டிச்சேரியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொலை ஒவ்வொரு இது நடக்குது. அது எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா எங்க வீடை ஏன் ஓடிக்கிறீங்க? நான் வாழ்ந்து 60 வருஷமா அவர் வாழ்ந்து இந்த வீடு அவங்க அப்பா அம்மாவோட நினைவுகளே அழிச்சிட்டீங்களே. எவ்வளவு கோடி கணக்கு காசு சம்பாதிச்சாலும் அவங்களோட நினைவு வருமா? அவரு எத்தனை நாளா அழுது தூக்கம் இல்லாம இருக்கிறாங்க அவங்க குடும்பம். இதுக்கு வந்து இந்த அரசாங்கம் ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும். மிக சிறு விரைவில் இந்த பொருள் வீட்டுக்குள்ள வந்து போய் திருடின்னு போன பொருள் எல்லாத்தையும் மீட்டு கொடுக்கணும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் காப்பி எடுத்து ரிஜிஸ்டர் ஆபீஸ் வந்து காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட் போட்டு எடுத்தேன். இந்த பில்டிங்கே இல்லைன்னு சொல்லிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறோம். அப்ப அதுக்கப்புறம் அந்த வீட்டுல வந்து வித்தவன்னு ஒருத்தன் வந்தான். 9 பேர் வாரிசுதாரர் போட்டுக்கிறான். 9 பேர் வாரிசுதாரர் சர்டிபிகேட் கொடுத்து போது பென்ஷன் நேஷனாலிட்டி சட்டப்படி ஒரு குடும்பத்துல எத்தனை பேர் ரேஷன் கார்டு மேல தான் லிவர் த ஃபமில எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு அதை காட்டாமலே ஒரு பிள்ளையோட பாஸ்போர்ட் ஐடி கார்டை கொடுத்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மொத்தமாவே வந்து ஃபேக் ரிஜிஸ்ட்ரேஷன். எவ்வளவு பணம் வந்து எவ்வளவு பேர் இதை எடுத்துன்னு போனாங்கன்னு தெரியல. இந்த பணத்துக்குலாம் அது அவங்களோட பிரச்சனை. இந்த வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் மீட்டு கொடுக்க மாதிரி தாழ்மையோட கேட்டு இந்த வீட்டோட மதிப்பு ஒரு 10 கோடி போகும். இதுல அரசியல் வந்து எனக்கு வந்து தான் ஆரம்பத்துல இருந்து இந்த கதையில வந்து எல்லாத்துக்கும் வந்து பேசினது. மற்றபடி வேற யாருக்கிட்டயும் நான் பேசல. அவர் மட்டும்தான் இதுல வந்து விட்டுருப்பா இதை வந்து நியாயப்படி என்னவோ அதை பேசிக்கலாம்னு இதை நியாயப்படி ஒரு அரசாங்க அதிகாரி ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட பேசும்போது அவருக்கு நான் மரியாதை கொடுத்தேன். அதனால இந்த கதையை வந்து நான் பொறுமையா எடுத்துன்னு போனேன். எப்படியோ ஒரு எஸ்ஓவா இருக்கிறாரு, ஒரு கிட்ட இருக்கிறாரு, அவர் நியாயமா இருப்பாருன்னு நினைச்சோம். அவரும் இந்த இடத்துல நியாயத்தை எனக்கு எதுவுமே எடுத்துரும் இல்லை. பேசினே இருக்கும் போது வந்து இடிக்கிறாங்க. இது வந்து போலீஸ் வந்து இது வரைக்கும் எந்த எஃப்ஐஆரும் போடல. இவங்க பேர்ல போலீஸே ஒரு பிசிஏ வந்தாங்க. இவங்க மாட்ட இடிக்காதீங்க அங்க வந்துருங்க. அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி 100க்கு போன் பண்ணேன். 100க்கு போன் பண்ணி இந்த ஜன்னல் இடிக்கிறான்னு கால் பண்ணேன் நைட்டு சாயந்தரம். அதுக்கும் வந்து போலீஸ் வந்து இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. இதை 10 நாள் சென்று திருப்பி இந்த இடத்த நீ வீட்டு உள்ளார போய் பாத்தீங்கன்னா அந்த வீடே இல்லாத மாதிரி. இதுக்கு எல்லா செலவும் ஓனர் பண்ணல. 70 வருஷமா வாழ்ந்த வீடை வந்து எல்லாத்தையும் அவங்க தான் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட பொருளை திருடிக்கிறாங்க, அவங்களோட வீட்டை வந்து சேதப்படுத்திக்கிறாங்க. இது மக்களாகிய அரசாங்க ஊழியர் எல்லாரும் தலையிட்டு இது ஒரு முடிவு எடுத்து கொடுக்கலீங்கன்னா இங்க பாதுகாப்பே இல்லை. காவல்துறை தானே இதுக்கு முன்னாடி வந்து பேசினாங்க. பஞ்சாயத்து எதுக்கு காவல்துறை பண்றாங்க? இங்க முருகன் எஸ்ஐன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா உங்களுக்கு இந்த இடத்துக்கு தான் சொந்தக்காரன் ஊர்ல இருந்து ஒருத்தனை கூட்டணும். அவனோட இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. அவரு என்கிட்ட ஜெனரல் பவர் குத்திரு. அவரோட வீட்டுல இருந்து திருடு போன பொருளை மீட்டு கொடுக்க சொல்லி என்கிட்ட ஜெனரல் பவர் அவர் குத்திரு. இதுக்கு வந்து ஜெயராம் இன்ஸ்பெக்டர் வந்து எல்லாத்துக்கும் வந்து அவர் நண்பர்னு சொல்லிட்டு இன்னத்துக்கு இங்க எஸ்ஓ நீங்க வரணும். ஒரு வீட்டுல பில்டிங் இடிக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை? யூனிஃபார்மோட போலீஸ் ஜீப் எடுத்துன்னு இவரு ஏன் இங்க வரணும்? ஒரு அரசாங்க அதிகாரி ஒரு நல்லது கெட்டது நடக்கு தடுக்கணும். அதை விட்டுட்டு இவங்க வந்து போலீஸ் துணையோட இதை இடிக்கிறாங்களா? இன்னொருத்தவங்க அவங்க வீட்டை இடிச்சா அவங்க அதை ஏத்துப்பாங்களா? அப்ப பெஞ்சுக்காரன்னா எங்களுக்கு எதுவுமே இருக்கிறது. யார் வேணா இந்த வீட்டை இடிச்சுட்டு போயிடலாமா? இந்த கதையும் இல்லாம ஒரு டாக்குமெண்ட் ஃபேக் டாக்குமெண்ட் போட்டு இந்த வீடு எண்ணிதான்
மூலப்பத்திரம் எடுத்துட்டு வர சொல்லுங்க. இந்த வீட்டுக்கு இந்த வீடை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க, பில்டிங்கே இல்லைன்னு எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க? ரிஜிஸ்டர் வந்து விசாரிக்கணும். இது சிபிசிஐடி வந்து வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு மாத்தணும். இது வந்து கவர்னர் தலையிட்டு இதுக்கு ஒரு முடிவு கொடுக்குற வரைக்கும் இது திருப்பி போராட இருக்கும்.